Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடையதான ஏக்கங்கள் விருப்பங்களை எல்லாம் தேவன் நிச்சயமா நிறைவேற்றி கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவையானது ஒன்று, அவரை ஆராதிக்கிற இருதயம் இருக்குமானால் எந்த இடத்திற்கு தள்ளப்பட்டாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கருவி எதுனா அது துதி என்கிற ஒரே ஒரு கருவி தான். அவரை ஆராதிங்க, அவரை துதியுங்க. அதிகமாக சிறைப்படும் போது துதியுங்க. சந்தோஷத்தில் துதிக்கிறது வேற, சிறைப்படுறப்ப துதிச்சு பாருங்க. அந்த சிறைச்சாலையவே தேவன் அசைச்சு வெளியே கொண்டு வரதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த 52 நாள் ஜெப நாட்களிலும் இந்த 10வது நாள் தேவ சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த 10வது நாளிலும் இந்த மாலை நேரத்தில் சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் பாஸ்டர் அவங்களை முன்பாக அழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்துலையும் கூட உங்கள் வார்த்தை எங்களோடு கூட வெளிப்படட்டும். கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய ஜனத்தின் மத்தியில் கர்த்தரை மகிமைப்படுத்துவீராக. தொடர்ந்து உங்கள் காரியங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 20, 21, 22 3 வசனங்களை வாசிக்கலாமா? எபேசியர் 2, 20, 21, 22. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம அப்போஸ்தலர்கள் வசனம் இப்படியே சொல்லுகிறது, நம்முடைய நாட்கள், அதாவது நம்ம அந்த 52 நாட்களும் தேவ சமூகத்தில் கட்டப்பட ஜெபிக்கிறோம், கட்டப்படுவதற்காக பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கட்டப்பட வேண்டும் என்று நமக்கும் தேவனுக்குள்ளாக இருக்கிற உறவுகளை அவைகளை கண்டறிவோம். நம்மளுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியம், அப்புறம் தொடர்ந்து சில காரியங்கள், குடும்பங்கள், சபை, இவைகள் எல்லாவற்றிலையும் கட்டப்பட கர்த்தர் பேசுகிறார். இப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அஸ்திபாரம், அதாவது அஸ்திபாரமாக யாரை குறிப்பிடுதுன்னா அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் ஏற்கனவே கட்டப்பட்டவர்கள், அவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள்ங்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பவுல் ஒரு அதிகாரத்தில் 3:1 நினைக்கிறேன், அது கீழே அப்படியே பாருங்களேன். இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் கட்டுண்டவனாக இருக்கிறேன் அப்படின்றத தான் வெளிப்படுத்துறாரு. நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை வாழ்றேங்கிறத அவர் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள இசைவாய் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்தார்கள். அதனால அவர்களை அஸ்திபாரமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் வைத்து இந்த இடத்துல வார்த்தை வருது. அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பரிசுத்த ஆலயமாக நாம எழும்புகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆலயமாக ஆண்டவர் நம்மளை கட்டி கொண்டு இருக்கிறார். நம்ம கிறிஸ்துவோடு இணைந்து நம்மளை பரிசுத்த ஆலயமாக எழும்ப பண்றாரா? ஏன் அப்படின்னா அவர் வாசம் பண்ணுகிறதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்காக அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கப்பட்டு ஒரு மாளிகையாக கட்டி வருகிறார். இப்போ அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மூளைக்கல் கிறிஸ்துவா இருக்கிறார். அப்போ இவர்களோடு சேர்ந்து நாம பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்பப்படணும். இப்போ அவருக்குள்ள நான் கட்டப்படணும். வார்த்தை தான் சொல்லுது, அவருக்குள் கட்டப்படணும். அப்போ அவருக்குள்ள நான் கட்டப்படணும்னா நான் எப்படி கட்டப்படணும்? அவருக்குள்ள நான் எதை கொண்டு கட்டப்படணும்? நாம கட்டப்படணும். தேவ சமூகத்தில் சத்தியங்களை கேட்டோம் ஒவ்வொரு நாளும். அப்போ எதை கொண்டு கட்டப்படணும்னா அவருடைய கற்பனைகளை கொண்டு. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கொண்டு கட்டப்படணும். இந்த நாள் செய்தியின் தலைப்பு அதுதான், கற்பனைகளை கொண்டு கட்டப்படு. அல்லேலூயா. கற்பனைகளை வைத்து, கற்பனைனா
நியாயப்பிரமாணம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மோசே நாட்களில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் கீழ்ப்படியும்படிக்கு, நம்முடைய ஜனங்கள் தேவ சத்தத்தை கேட்கும்படிக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அதற்கு மேலேயும் லேவியர் ஆகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 10 கட்டளைகள் தான், ஆனால் அதுக்கு மேலே நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவைகள் எல்லாம் இருக்கிறது. நம்ம வேதத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேதம் வாசிக்கிற பழக்கம் இருக்கும். நான் அதிகமாக இல்லைனாலும் என்னமோ நீதிமொழிகளையாவது நம்ம என்ன பண்ணுவோம்? வாசிப்போம். அந்தந்த தேதிக்குரிய நீதிமொழிகளையாவது நம்ம வாசிப்போம். அப்போ அவருக்குள்ள நம்ம கட்டப்படுவதற்கான நம்ம என்ன காரியங்களை எடுக்கணும்னா, கற்பனைகளை கை கொள்ளுவது நிமித்தம். அல்லேலூயா. கற்பனைகளை கை கொள்வதுனா வேதத்தை நான் வாசித்து அதன் மூலம் கற்றுக்கொள்கிற சத்தியத்தின் நிமித்தமோ, அல்லது சபையிலே பிரசங்கிக்கப்படுகிற சத்தியத்தை கேட்டு. அல்லேலூயா. சிலருக்கு வாசிக்க தெரியும், பலருக்கு வாசிக்க தெரியாது. அப்போ வாசிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபோனில் செய்தியை கேட்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் செய்தி, அதாவது ஏதோ ஒரு விதத்தில் சத்தியத்தை எந்த வாயிலாக நம்ம கேட்கிறோமோ அந்த சத்தியத்தை நம்ம செயல்படுத்த, அதுதான் கற்பனை. அல்லேலூயா. அப்போது அந்த கற்பனைகளை கை கொண்டு, அந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறது நிமித்தம் தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்படுறோமா. வேற எதன் மூலியமும் நாம் கட்டப்படுகிறதுக்கு இசைவாய் கட்டப்பட முடியாது. நமக்குள்ள ஜபம் இருக்கலாம், ஜபம் இருந்தாலும் வேத வாசிப்பு, இந்த கற்பனை என்ன சொல்லுது, இந்த வேதம் என்ன சொல்லுது, இதை வாசிக்க தெரிந்தவர்கள் கட்டாயம் நானே வாசிக்கணும். இதை அதாவது நம்மளா வாசிக்கணும். வாசித்து அதில் உள்ள வார்த்தைகளை, இப்போ நீதிமொழிகளை ஒவ்வொரு நாள் நம்ம வாசிப்போம். வாசித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கண்டிப்பாக ஒரு வார்த்தையானாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். நீதிமொழிகளில் மெயினாக இருக்குன்னா, இன்னைக்கு நீ வாயை கட்டிக்கோ, இன்னைக்கு நீ நபர்களோட பேசாத அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் வரும். அப்போ நீதிமொழிகள் நம்ம படிக்கிறோம், அந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தோம்னா அந்த நாளை நம்ம காத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போது இப்போ ஒவ்வொரு நாளும் எந்த வசனங்களோ அந்த சத்தியம், ஏதோ ஒரு கற்பனை, கற்பனைகள்னா கற்பனைன்னு போயிடக்கூடாது, அந்த கற்பனை இல்லை, வேதத்தில் உள்ள கட்டளைகள். அல்லேலூயா. அப்போ இந்த கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய, அதாவது அவைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளை செயல்படுத்தும் பொழுது அவருக்குள்ள நான் கட்டப்படுகிறேன். அல்லேலூயா. 1 யோவான் 3:24. 1 யோவான், இன்னைக்கு நான் 1 யோவானில் தான் அதிகமாக எடுப்பேன், அதனால் அந்த பகுதியவே நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 3:24. அல்லேலூயா. கவனிச்சிங்களா? வசனத்தை பாருங்களேன். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் என்ன முதல்ல அந்த எபேசியரில் என்ன பார்த்தோம்னா, அதாவது நான் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படணும், அவருக்குள்ள கட்டப்பட நான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். இப்போ அவருக்குள்ள நான் கட்டப்பட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம்னா, நான் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனா இருந்தேன்னா அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல வாசித்தோம்ல, பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது நம்மளுடைய கட்டடம், நம்மளுடைய ஆவிக்குரிய ஆலயம், நம்மளுடைய ஆவிக்குரிய நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அதில் எதுக்கு அவர் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறாரா? பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ண, நமக்குள்ளாக வாசம் பண்ண தான் அவர் அப்படி எழுப்புகிறார். அப்போது அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறது தான், அவர் எனக்குள்ள வாசம் பண்ணணும்னா இந்த காரியங்கள், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற நான் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன், ஆனால் அவர் எனக்குள்ள வாசமாக இருப்பார். அல்லேலூயா. நான் அவருக்குள் வாசமாக இருப்பேன். வசனம் சொல்கிறது அவரில் நிலைத்திருக்கிறான், அதாவது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார். அதாவது ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறோம், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் நம்ம உங்கள் பேரை போட்டு பாருங்கள். ஆமாம், எனக்குள்ள ஆவியானவர் நிலைத்திருக்கிறார். எப்போன்னா நான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள நிலைத்திருக்கிறார். இப்போ நம்ம அதிகமாக தேவனை நம்ம நேசிப்போம். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தேவனை அதிகமாக விரும்புகிறதுனால தான் அவருக்கு அடுத்த அதாவது நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், சத்தியத்தை கேட்குறோம், மற்ற காரியங்களில் பிரயாசப்படுகிறோம். அப்போ இதன் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, நான் இயேசுவை நேசிப்பதற்கான வெளிப்பாடு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை நேசிக்கிறங்கிறத நீ எதனால் காட்டு, நீ எதனால் காட்டுவ அப்படின்னா, உலகத்தில் மனிதர்களுடைய ஒருவருக்கொருவர் அன்பை பல வழிகளில் தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் எந்த வழியில் கேட்குறாருன்னா, 1 யோவான் 5:3 நான் வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறது தான் நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதாம். அப்போ நான் சத்தியத்தை கேட்குறேன், சத்தியத்துக்காக வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். பல நேரங்களில் நம்ம சோர்ந்து போய் வரும்பொழுது ஆறுதலுக்காக வார்த்தையை எதிர்பார்க்கிறோம்.
பல நேரங்களில் கட்டப்படுகிறதற்கு வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கல. நம்ம நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை நம்ம தேடி வருகிறோம். அப்போ சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் தருவார், அதற்கேற்ற நிபந்தனைகளையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீ இதை செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உன் தலையில தங்கும் என்று நிபந்தனைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நாம ஆசீர்வாதங்களை பிடித்து கொள்ளுகிறோம், நிபந்தனைகளை விட்டு விடுகிறோம். அப்ப நிபந்தனைகளை கீழ்ப்படிவோம். அந்த நிபந்தனைகளை செயல்படுத்துவது, அந்த நிபந்தனைகள் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்து நான் அவைகளுக்கு செயல்படுத்துவது தான் நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்புன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் நான் வைத்திருக்கிற அன்பு. அப்போ நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னா நீங்க வேற எதை கொண்டு காட்ட வேண்டாம், வேற எதை வைத்து நீங்க காட்ட வேண்டாம். ஆலயத்துக்கு வருகிறதுனால நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு இல்லை, வேதம் உங்ககிட்ட இருக்கிறதுனால, வேதம் படிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் உங்ககிட்ட இருக்க அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால. அல்லேலூயா. அதான் அடுத்த வசனம், அடுத்த வரி, அதே வசனத்தில் அடுத்த வரி இப்படியா இருக்குது, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அல்லேலூயா. சத்தியத்தை நம்ம கேட்குறோம், பல நேரத்தில் செயல்படுத்த கடினமாக தான் இருக்குது. உண்மையா தெளிவாக சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும்னா சத்தியம் பல நேரத்தில், இப்போ இன்னைக்கு கூட நேற்றைய தினத்தில் கூட மன்னிப்பை பற்றி சத்தியம் நமக்கு விதைக்கப்பட்டுச்சு. காலையில் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, கஷ்டமாக தானே. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் நிபந்தனை, இது எனக்கு செய்தியில் வந்த நிபந்தனை. நீ சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட நீ என்கிட்ட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நீ யாரை காயப்படுத்தினியோ அந்த நபர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளு. அப்போ இந்த நிபந்தனை கடினமாக இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்லவே. அப்போ எப்போ எனக்கு பாரம் இல்லாததா இது லகுவாக இருக்கும். இப்போ நம்ம நினச்சிருப்போம், கண்டிப்பாக செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம நினச்சிருப்போம் நம்ம போய் எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும், ஏதோ ஒப்புரை வாங்கணுங்கிற ஒரு இருதயம் தோண்டி இருக்கும். ஆனால் அதை செய்து முடிக்க மாட்டோம். அவ்வளோதான், ஆலயத்தை முடித்தோடனே எல்லாத்துக்கும் சோத்திரம் போட்டோம், வீட்டை பார்த்து போனோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், இந்த சாயந்தரம் வந்துட்டோம், அடுத்த வார்த்தைக்கு வந்துட்டோம். ஆனால் கேட்ட வார்த்தையை செயல்படுத்தலை. அல்லேலூயா. ஆனால் இதை ஆண்டவருக்குள்ளே இருந்து நான் செயலாற்றும் போது ஆண்டவர் இதில் எப்போ கிருபை தர்றாருன்னா, ஆண்டவரே சத்தியத்தை கேட்குறவனா மாத்திரம் இருக்கிறேன், அதை செயல்படுத்த எனக்கு கிருபை வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக கிருபையை தர்றார். அல்லேலூயா. எப்போ ஆண்டவருக்குள்ளே நான் கட்டப்பட கற்பனை எனக்கு காரியமாக இருக்குதோ அந்த கற்பனையை நாம் செய்ய முன் வரும்போது இந்த கற்பனை எனக்கு பாரமாக இராது. அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக ஒப்பு கொடுத்து பாருங்களேன், ஆண்டவரே இந்த சத்தியத்தை நான் கேட்டுட்டேன், இன்றைக்கி உண்மையாக போய் நான் இதை செயல்படுத்த போகிறேன், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் செயல்படுத்த போகிறேன்ற ஒரு விருப்பத்தையும் ஒரு தைரியத்தையும் உங்களுக்குள்ளே வர வச்சுக்கோங்க. ஆண்டவர் நிச்சயம் அதற்கு கிருபையை தருவார். அப்பொழுது தான் இந்த கற்பனைகள் எனக்கு பாரமானவைகள் அல்ல. கற்பனைகளை கை கொள்வது மிகவும் எளிது அப்படின்னு கை கொண்ட மூத்த ஊழியர்களுடைய செய்திகள்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப எளிது அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ தான் பழகுறோம், ஒவ்வொரு சில காரியங்களை பழகி கொண்டு இருக்கிறோம், கடினமான காரியங்களும் இருக்கிறது. அப்போ நம்ம அப்படி இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் கிருபையை கேட்போமானால் அது மிகவும் எளிதாக மாறுகிறது. அது எப்போ எளிதாக மாறுதுன்னா முதல்ல நம்ம சுயம் உடைக்கப்பட்டுரும். அல்லேலூயா. இப்போ மன்னிப்பு கேட்குறோம், ஆனால் சரின்னு தான் நினச்சோம், ஜபத்தில் சரின்னு தான் சொன்னோம், ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குதுல்ல மனசில், அது வந்துட்டு நம்மளுடைய ஈகோ அப்படின்னு சொல்லலாம். ஈகோன்னு தலக்கணம்ன்ற அளவுக்கெல்லாம் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது, அது ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஆனால் அதை நான் உடைச்சிட்டேன்னா எளிதில் இந்த கற்பனை எனக்கு எளிதாயிரும். அல்லேலூயா. அப்போ இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே கட்டப்படுறதுக்கு இந்த கற்பனை தான் வழி. இதை செயல்படுத்த நான் இறங்குவேன், ஆனால் இந்த கற்பனைகளை செயலாற்ற கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதுதான் தேவனிடத்தில் நான் அன்பு செலுத்துகிறதற்கும் தேவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாருங்கிறத காண்பிக்கிறது இந்த கற்பனைகளுக்கு கை கொள்ளுகிறது தான். அப்போ கற்பனையின் வழியாகத்தான் என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட இருக்குது. அல்லேலூயா. இந்த கற்பனைகள் வழியாக மாத்திரம்தான், இந்த வேதத்தால் மாத்திரம்தான். அதாவது நான் படிக்க தெரியாதவர்களுக்காக செய்தின்னு சொல்லி சொன்னேன், ஆனால் இந்த வேதம்தான், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள், இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கிற செய்திகள், சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கிற செய்திகள், இப்படி இவைகள் மாத்திரம்தான் நான் கிறிஸ்துவோடு கூட நெருங்குறதற்கு, நான் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்படுகிறதற்கு எனக்கு உதவியாக இருக்குது. இந்த கற்பனையை தவிர வேற எதுவும் எனக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது வசனத்தை நான் சொல்கிறதுனால நிறைய நேரத்தில் நம்ம வசனத்தை பேசுகிறோம், நம்ம மற்றவர்களுக்கு சொல்கிறோம், இந்த ஒரு காரியம் இருக்குது, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம கேட்ட சத்தியத்தையே ரட்சிக்கப்படாத நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம், அப்படி தானே?
வேலை செய்கிறவர்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ளுவோம். சில தேவைப்படுகிறவர்களுக்கு நண்பர்கள் ஃபோனில் பேசும்போது, இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் போன நேற்று கூட இந்த செய்தி தான் கொடுத்தாங்க, நீ இப்படி ஜோமனி பாரு, நீ இப்படி சொல்லி பாரு, நீ இப்படி செஞ்சு பாருன்னு நம்ம கேட்ட சத்தியத்தை சொல்கிறோம். சில நேரத்தில் கேட்கிறவர்களாக இருக்கிறோம், சில நேரத்தில் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இதை விட எது பிளெஸ்ஸிங்னா, அந்த நான் கேட்ட சத்தியத்தை நான் எப்படி கேட்கணும்னா, இந்த கற்பனைகளை கை கொண்டு இருக்கிறேன். அதாவது இப்போ மன்னிப்பை குறித்து பேசுகிற சத்தியம் இன்னைக்கு வெளிப்பட்டது. அப்போது நான் அந்த காரியத்தை ஏற்கனவே செஞ்சு பழகினவனாக இருக்கணும். அல்லேலூயா. அதாவது நான் ஏற்கனவே இந்த சத்தியம் எனக்கு நான் மன்னிக்க பழகி, மன்னிப்பு கேட்டு பழகி, அல்லது ஜெபிக்க பழகி, ஜெபம்ங்கிற சத்தியம் வெளிப்படும். நம்ம இங்கேருந்து கேட்கும்போது சமூகத்திலேருந்து கேட்குறோம், நீங்கள் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும்ன்ட்டு. ஆனால் அந்த காரியத்தை உட்கார்ந்துருக்கிற நாம் அதை செயல்படுத்திகிட்டே நம்ம கேட்கணும். அல்லேலூயா. செயல்படுத்தி நான் உங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்க, நான் அதில் பழக்கம் இருந்திருக்கணும். முன்னாடி எனக்கு இந்த சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி அதில் நான் பழகி இருப்பேன். ஆனால் நான் உட்காந்து கேட்குறேன் போது, புரியுதா நான் சொல்ல வர்றது? அப்போ ஜெபம் அப்படின்னா நான் ஜெபிச்சிருந்துருக்கணும். ஏற்கனவே நான் ஜெபிச்சு பழக்கமுடையவனாக இருந்து ஜெபத்தை குறித்து இங்கே பலிபீடத்திலேருந்து வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை எனக்கு குத்தாது. அல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்கு காயப்படுத்தாது. இன்றைக்கி நிறைய வார்த்தை நம்ம சத்தியம்தான் பேசுகிறோம். நம்ம துன்மார்க்கமாக கொலை செஞ்சுட்டோ அல்லது பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுட்டு தேவ சமூகத்துக்கு வரல. ஆனாலும் அன்றாட வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நாம் ஏதோ ஒரு வார்த்தை குத்தப்படுதா, ஏதோ ஒரு வார்த்தை என்னைய தைக்குதா, ஏதோ ஒரு வார்த்தை எனக்குள்ளே ஊடுருவுதா? அப்போ ஏன் அந்த வார்த்தை ஊடுருவுது? அதுக்கு முன்னாடி நான் அதை பழகலை. அல்லேலூயா. இப்போ ஜெபத்தை பற்றி நான் பேசும்போது நான் ஜெபிச்சு பழகிறவனாக இருந்து உட்கார்ந்து நான் கேட்கணும். அல்லேலூயா. நான் அப்படி கேட்கும்போது அது ஒரு விதமான ஆசீர்வாதம், அது ஒரு விதமான சந்தோஷம். ஏன்னா நான் அதாவது அது ஒரு பெருமை கிடையாது, அதை செயல்படுத்துகிறேன். அந்த கற்பனைகளை நான் கை கொண்டுக்கிட்டு வர்றேன், அல்லது அந்த கற்பனைகளை கை கொள்ள பிரயாசப்பட்டுட்டு வர்றேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் கற்பனைகளை கை கொள்ளணும்னு. அப்போ இன்றைக்கி கேட்குற சத்தியத்தை கண்டிப்பாக நம்ம கை கொள்ளுவோமானால் நிச்சயம் ஒரு நாள் இதே வார்த்தையை கற்பனைகளை கொண்டு யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. அன்னைக்கு அந்த வார்த்தை நமக்குள்ளே குத்தப்படாது. ஏன்னா பல சத்தியம் நீங்களே யோசித்து பாருங்கள். ஜெபங்கிற சத்தியத்தை பற்றி நம்ம எவ்வளோ தியானிச்சிருக்கிறோம், மன்னிப்புங்கிற சத்தியத்தை பற்றி எவ்வளோ தியானிச்சிருக்கிறோம், எவ்வளோ கேட்டுருக்கிறோம். சபையில் கேட்குறோம், ஃபோனில் கேட்குறோம், மற்ற காரியங்களில் கேட்குறோம், வேதத்தை வாசிக்கும் போது கேட்குறோம். ஆனால் அந்த காரியம் இன்னும் என் வாழ்க்கையில் ஒழுங்கு முறைக்கு வரல. அப்போ இப்போ நாளைக்கே ஒரு வேளை ஜெபங்கிற சத்தியம் வந்துச்சுன்னா, நாளைக்கும் நான் செயல்படாமல் வந்து சத்தியத்தை கேட்பேன் அப்படின்னா அது எனக்குள்ளே குத்தப்படுமா இல்லையா? ஜெபங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த காரியம்தான் மற்ற எல்லா காரியமும். அப்போது இன்னைக்கு காலையில் கேட்குறேன்னா அந்த சத்தியத்துக்கு நான் என்னால் உடனே செயல்படுத்த முடியாது. ஆனால் ஆவியானவர் எனக்கு பலன் தருவார். எப்போ தருவார்னா, நான் பிரயாசப்பட ஆரம்பிக்கும் பொழுது. சரி, இன்னைக்கு மன்னிப்பை பற்றி பேசிட்டார், சரி யாராக இருந்தாலும் என்ன மன்னிச்சு பார்ப்போம், சரி யாராக இருந்தாலும் என்ன விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு நம்ம மன்னிச்சு பார்க்கும்போது, அதுக்காக பிரயாசப்படும் போது ஆண்டவர் முழு கிருபையை தருகிறார். அதாவது ஆண்டவருக்கு தேவை என்னன்னா, விருப்பம் இல்லாமல், அதான் செய்தியில் இருந்ததுல, தேவைக்காக நான் கட்டப்படக்கூடாது, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கட்டப்படுகிறது இல்லை, என் விருப்பம் நான் கட்டப்படுறது. அல்லேலூயா. நான் வாஞ்சிக்கிறேன், நான் கட்டப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு வாஞ்சிக்கிறேன், நான் விரும்புகிறேன். அப்போ விருப்பம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, தமக்குள்ளாக இசைவாய் கட்டி கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே இசைவாய் கட்டப்படுவது தேவையல்ல, என் விருப்பம். என் விருப்பம் அது என் வாஞ்ச. அப்படி வாஞ்சையா விருப்பமாக இருக்கும் பொழுது அது எப்போ நிறைவேறும்? ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கிறார், ஆண்டவர் அதை செயல்படுத்த கிருபையை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த சத்தியத்துக்கு நான் செயல்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இனிமே கேட்கிற எந்த சத்தியமாக இருந்தாலும் அதில் ஒரு வார்த்தை என்னை தொடுதுன்னா அந்த வார்த்தைக்கு நான் உடனே கீழ்ப்படிய பழக போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க? அதே போல் அடுத்த முறை அந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அந்த சத்தியம் வரும், ஏதோ ஒரு வசனம் மூலியமாக வரும். அப்படி வரும் பொழுது நான் குத்தப்படாதவளாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்கட்டா? 1 யோவான் 3:18. 1 யோவான் 3:18 நான் வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. இப்போ நாம் மன்னிக்கிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்ற சத்தியத்தை கேட்டுட்டு
வசனம் சொல்லிருச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, சிலர் பண்ணுவாங்க, வசனம் சொல்லியிருக்கு அதனால நான் பண்ணுறேன், அது இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியையினாலும் அதை செயல்படுத்துங்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் எந்த ஒரு சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிய முயற்சிக்கிறேனோ, எந்த ஒரு கற்பனையை, அதாவது கற்பனைங்கிறது வேதத்தில் எல்லாவற்றுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உணவுல இருந்து உடையில இருந்து மற்ற எல்லா காரியத்துக்கும் கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அப்படியே என்னை ஒவ்வொரு காரியத்திலேயே சீர்படுத்திக்கிட்டே வருவார். அல்லேலூயா. அதாவது என்கிட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் அப்படியே தட்டி கழிச்சிட்டே வருவார், அவைகளெல்லாம் சரிப்படுத்திட்டே வருவார். குயவன் அந்த சிற்பி அந்த இதை செதுக்குவார் பார்த்தீங்களா, அதை போல் ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை படிக்கும்போது என்னிடத்துல தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் அப்படியே செதுக்கிட்டே வருவார். அது ஒரு சின்ன கோபமாக இருக்கலாம், அது பொறாமையாக இருக்கலாம், அது பெருமையாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் அவைகளை செதுக்கி கொண்டே வருகிறார். அப்போ அப்படி வரும் பொழுது நான் எப்படி கீழ்ப்படியணுமா, கிரியையினாலும் உண்மையினாலும். அல்லேலூயா. ஏன் கிரியையினாலும் உண்மையினாலும்னா, தேவன் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். இன்னைக்கு நீங்கள் ஒருத்தவங்கிட்ட உண்மையிலே போய் நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க, இன்னைக்கு பாச சொல்லிட்டாரு நான் மன்னிக்கிறேன் ஏன்னா இல்லைனா எனக்கு தூக்கம் வராது அப்படின்ட்டு போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்க, அதை முழு மனசாக நீங்கள் கேட்கல. ஆனால் இப்போ வசனம் சொல்லுது, நீ உண்மையாக கேளு, அதை உன் கிரியையில் வெளிப்படுத்து. அல்லேலூயா. ஏன்னா உன் இருதயத்தை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். நீ வசனத்துக்காக நாவினால நீ சும்மா செயல்படுத்திட்டேன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அப்போ நீ செயல்படுத்துகிற அப்படின்னா அதை நீ எப்படியா பண்ணா, உண்மையாக பண்ணு, கிரியையில் வெளிப்படுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றிற்குமே கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கற்பனைகளை கை கொள்ளுவது, அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுவது என் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த காரியத்தில் தேவைப்படுது, எந்த காரியத்தில் எனக்கு கற்பனை தேவைப்படுது, எந்த மனுஷ ஆலோசனையுமே நமக்கு வேண்டாம், எந்த மனுஷன்கிட்டையும் நம்ம போய் நிற்க வேண்டாம். இந்த வேதத்தை படித்தாலே ஒவ்வொரு நாளும் போதுமானது. அந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும், இந்த கற்பனையை செய்யி, இந்த இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப, அப்போ பண்ணுன்னு சொல்கிறத பண்ணணும், பண்ணாதன்னு சொல்கிறத தள்ளி நிற்கணும், பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது. நான் வாசிக்கிற சத்தியம், அதை நான் எதில் வாசித்தாலும், சில இதில் மேகசீனில் புக்கில் வாசிக்கிறோம், நிறைய விதத்தில் புக்கில் வாசிக்கிறோம், அப்புறம் இந்த காலண்டரில் கூட சின்ன சின்ன வாக்குத்தத்தங்களை வசனத்தை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி இதை பண்ணாதன்னா இதை பண்ணாத, உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுனா உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுக்கு முயற்சி செய்யணும். அதாவது அதற்கு முயற்சி செய்யணும், அதற்கு பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்பட்டால் மாத்திரமே, நான் ஒரு அடி எடுத்து வச்சா மாத்திரமே. அல்லேலூயா. இளையகுமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு அவர் தான் ஒரு கால் எடுத்து வைக்கிறாரு, பின்பு தான் தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து கொள்ளுகிறாரு. அப்போது நான் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற புத்தி தெளிந்து என்ன பண்ணுறாரா, அவர் அப்பா வீட்டுக்கு திரும்புகிறார். அப்படி திரும்பினதுக்கு அப்புறம் தான் அப்பா வீட்டுக்கிட்ட வரும்போது அப்பா ஓடி வந்து கட்டி அணைக்கிறார். அப்போது நான் பிரயாசப்படணும், நான் அந்த காரியங்களை செய்யணுங்கிற ஒரு பக்குவத்துக்கு திரும்பணும். அப்படி திரும்பினா மாத்திரம்தான் தெய்வம் எனக்காக அவர் முன்ன ஓடி வருவார். அல்லேலூயா. எனக்காக அவர் இறங்கி அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிற்கும் கற்பனை உண்டு, அவைகளை கீழ்ப்படுகிறது, வாசித்து கீழ்ப்படுகிறது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 2:13 வாசிங்களேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. சில மனுஷர்களுக்கு கீழ்ப்படுகிறது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படி. அதில் அடுத்தடுத்து வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். அதாவது நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதில் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு தடவை கீழ்ப்படி, அந்த மனுஷனுக்கு, அந்த புத்தியீனனான மனுஷனுக்கு நீ ஒரு தடவை கீழ்ப்படி. அந்த கீழ்ப்படிதலை வைத்து ஆண்டவர் அந்த மனுஷனுடைய அறியாமையை அடக்கிறதற்கு சித்தம் இருக்குதான். அல்லேலூயா. புரியுதா, விளங்குதா? அப்போது நான் ஒரு தடவை கீழ்ப்படியணும். அதாவது என்ன சொன்னால், அந்த மனுஷர் சொல்கிற கட்டளைகளுக்கு நீ ஒரு முறை கீழ்ப்படி. இப்போ சத்தியம் விதைக்கப்படுது, மனுஷங்க தான், ஆனால் வார்த்தை தேவனுடையது. சரி, ஏதோ ஒரு ஆலோசனை, இது பலிபீடத்திலிருந்து பேசுனா அது தேவ செய்தி, இது கீழே இறங்கி ஒரு ஆலோசனை பாஸ்டர் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ஆலோசனை. அல்லேலூயா.
பலிபீடத்துலேருந்து நீங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன எடுப்பீங்க? பாஸ்டர் இன்னைக்கு செய்தியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படி வந்துச்சுன்னு. அதே இது பாஸ்டர் பலிபீடத்தை விட்டு இறங்கி கீழே இருந்து பேசுனாங்கன்னா ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அப்போது அது மனுஷன், அந்த மனுஷனுடைய ஆலோசனையை நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் பாஸ்டர். அது நம்மளுடைய குடும்ப கணவராக இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலங்கள் இருக்கிற காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை கீழ்ப்படி. அவன் புத்தியீனமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் புத்தியீனமான மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய கீழ்ப்படிதல் அவனுடைய புத்தியீனத்தை அடக்கும். அல்லேலூயா. அதுதான் இருக்குது. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் இந்த கற்பனைக்கு நான் கீழ்ப்படுகிறதுனால தேவ சித்தத்தையும் செய்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே, அதாவது நீங்கள் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே புத்தியீனனான மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். 18 வாசிக்கிறேன், 19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை இருக்குமே, 18 பின்பகுதி. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் யாருக்கெல்லாம் கீழ்ப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க, நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களும் எப்படி சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் தன்மையாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? தன்மையானா பொறுமையாக சொல்லுவாங்க. அப்படி பொறுமையாக சொன்னதுனால நம்ம கேட்க மனசு இருக்கும் நமக்கு. அப்போது வசனம் சொல்லுது, நீ நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மட்டும் கீழ்ப்படியாத, முரட்டாட்டம் உள்ளவனுக்கும் நீ கீழ்ப்படி. அது அந்த உன்னுடைய கீழ்ப்படிதல் அவனுடைய அந்த புத்தியினுடைய அந்த அறியாமையை அடக்கும். அல்லேலூயா. அதுவே தேவ சித்தமாயும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் அப்படி செய்வதனால தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவ சித்தத்தையும் நான் நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா. அப்போ நான் கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன். அதாவது தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நான் தேவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன், நான் அவர் மேல் அன்பாக இருக்கிறேன் என்பதை குறிக்கும், அதாவது அடையாளமாக இருக்கிறது. அப்போ நான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால தேவனை அதிகமாக நேசிக்கிறேன். கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால வார்த்தைக்கு செயல்படுத்த பிரயாசப்பட விரும்புகிறேன். அப்புறம் நான் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால தேவனுடைய சித்தத்தையும் செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக வார்த்தைகளை பேசுகிறோம், கேட்கிறோம், நிறைவேற்றுகிற நிலைமையில் இருந்து நாம் செயல்படுவோமானா. அல்லேலூயா. வார்த்தைகளை கேட்கிறதும் பேசுகிறதும் அந்த நிறைவேற்றுகிற நிலைமையில் இருந்து நான் செயல்படணும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நான் எந்த ஒரு சத்தியத்தை கேட்டாலும் அதை நான் நிறைவேற்ற அந்த நிலைமையில் இருந்து நீ மற்றவர்களுக்கு போதி. அந்த நிலைமையில் இருந்து இப்போ சத்தியத்தை போதிக்கணுமா? இப்போ நான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது, அதுக்கு கற்பனைகள் கீழ்ப்படிய பிரயாசப்படுகிறேன். அப்போ அந்த இடத்துல இருந்துட்டு தான் நான் பிரசங்கிக்கவே என்ன பண்ணணும்? அல்லேலூயா. அப்போ நீங்களும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் யாரோ ஒருவருக்கு நீங்கள் வார்த்தைகளை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்ட சத்தியத்தை முதலாவது நீங்கள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய பிரயாசப்பட்டு கொண்டே ஒருவேளை நான் பூரணப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் எல்லாத்துக்கும் சத்தியம் சொல்லுவேன்னா யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை முழுவதுமாக நிறைவேற்றுவது அது கடினமாக தான் இருக்குது. ஆனால் ஆவியானவரோடு இணைந்து முழுவதுமாக அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்மளால் நிச்சயம் ஆண்டவர் கொண்டு போவார். அப்போது இன்றைக்கி நான் மற்றவங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்கிறேன்னா அதை நான் கடைபிடிக்கிறவனா இருக்கணும். மற்றவங்கள பார்த்து நான் ஜெபின்னு சொல்கிறேன்னா நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். மற்றவங்கள பார்த்து நான் வேதத்தை வாசின்னு சொல்கிறேன்னா நான் வேதத்தை வாசிக்கிறவளா இருக்கணும். மற்றவங்கள பார்த்து இந்த இதை கீழ்ப்படிச்சு பாருங்கள், இது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதம், அதாவது நாம் செயல்படுத்திட்டு அதன் மூலம் நான் கண்ட ஆசீர்வாதத்தை சொல்லி நான் சொல்லணும். அல்லேலூயா. அதன் மூலம் வந்த ஆசீர்வாதத்தை ருசி பார்த்துட்டு நான் சொல்லணும். ஒருவேளை நான் அந்த அளவுக்கு நான் இன்னும் போகலை அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம பிரயாசனாவது படணும். அல்லேலூயா. நான் முயற்சி செய்யணும். நானும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, நீங்களும் இப்படி பண்ணுங்க, ஆண்டவர் நிச்சயம் நமக்காக இறங்குவார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. அப்போ நான் அந்த இடத்துக்கு வரணும், செயல்படுத்துகிற இடத்துக்கு வரணும். சத்தியத்தை கேட்கிற நிலையில் இன்னும் உட்கார்ந்துருக்கவே கூடாது, சத்தியத்தை செயல்படுத்துகிற நிலைக்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டளைகளை நிறைவேற்றுவது, இதை கவனிங்களேன், இந்த சத்தியத்தை நல்லா கவனிங்க.
கட்டளையை நிறைவேற்றுவது, நான் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட என்னை வளைஞ்சு கொடுக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா? நான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தம், நான் அவைகளுக்கு பிரயாசப்படுகிறது நிமித்தம் நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறேன்னா என்ன ஃப்ளெக்சிபிள் ஆக்குறேன். அதாவது நான் என்னை வளைஞ்சு கொடுக்குறேன். என்னை நீங்கள் லகுவாக கட்டுங்கப்பா. ஏன்னா கடின இருதயம் கட்டப்படுதலுடைய ஜீவிதத்தில் அது என்ன ஆகாதான், ஒத்து வராது. இப்போ நான் கட்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க உங்களை. ஆனால் ஆண்டவர் எப்படி சத்தியத்தை வச்சு வளைச்சாலும் நான் வளையவே மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்னு இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அது கட்டவே பட முடியாது. அப்போ கடின இருதயம் கட்டப்படுகிற வாழ்க்கைக்கு சேர்க்காகாது, அது அது ஒத்து வராது. அப்போ நான் கட்டப்படுகிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால ஆண்டவருக்கு நான் என்னை வளைஞ்சு கொடுக்குறேன். நான் எப்படி கொடுக்குறேன்? வளைஞ்சு கொடுக்குறேன். அதாவது எப்படி கொடுக்குறோமா, என்னை நீங்கள் உங்கள் சித்தம் போல் வணங்கப்பா, ஏன்னா நீங்கள் உங்கள் சித்தம் போல் இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா, பரவாயில்ல நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை வணைகிறதுக்கு நான் எளிமையாக்குறேனா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யோசேப்பு. யார்? யோசேப்பு மரியாள். அதாவது மரியாளுடைய இயேசுவின் தாயாகிய மரியாள், இயேசுவின் தகப்பனாகிய அந்த அந்த யோசேப்பு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தேவ திட்டத்தில் வர்றதுக்கு தேவ தூதன் அவரோட போராடவே இல்லை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நிச்சயிக்கப்பட்டுருச்சு, மரியாளோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கு திடீர்னு. ஆனால் தேவதூதன் மரியாள்கிட்ட தான் பேசினாரே தவிர யோசேப்பிட்ட பேசலை. ஆனால் இப்போ யோசேப்பு என்ன பண்ணுறாரு, மரியாள் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே வசனம் சொல்லுது மத்தேயுல, அவளை அதாவது அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான்னு வேதம் சொல்லுது. அப்போ அவனை அதாவது இப்போ கற்பனைக்கு, அதான் கற்பனை கீழ்ப்படுகிற மனுஷன் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஒரு கூட்டத்தை கூட்டிடுறோம், உடனே அவங்கள எவ்வளோ காயப்படுத்த அவமானப்படுத்த முடியுமோ அந்த லெவலுக்கு இறங்கிடுறோம். ஆனால் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் அந்த தப்பை பண்ணவே மாட்டான். அவன் என்ன பண்ணுறான்னா அதாவது அவர் என்ன பண்ணுறாரா, அவமானப்படுத்த மனதில்லாமல், என்னதான் இருந்தாலும் நிச்சயிக்கப்பட்ட பொண்ணாயிருச்சு, நான் அவளை பெரிய இதில் கூப்பிட்டு நான் அவளை வெட்கப்படுத்த நான் எனக்கு மனசில் ரகசியமாக நான் தள்ளி விட்டுறேன்ட்டு மனசில் தான் யோசிச்சிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் தூதன் வந்து கனவுல தான் பேசியிருக்கிறாரு. கனவுல ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அவர் தன்னை லெகுவாய் ஒப்பு கொடுத்திருந்ததுனால, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்ததுனால உடனே ஆண்டவர்கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். சரிங்க ஆண்டவரே, நான் ஏற்றுக்கிறேன், நான் மரியாதை ஏற்றுக்கிறேன். இதே இருந்து வேற ஒரு மனிதனாக இருந்தா இந்த நாட்களில் நினச்சி பாருங்க, அந்த பையனை நம்ம கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் முடித்து வைக்க முன்னே அவன் நம்மளை பல கேள்வி கேட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நீயா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிடுவியா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. இப்போ உள்ள எந்த மனிதனுக்கும் யோசேப்பை ஒப்பிடவே முடியாது. அல்லேலூயா. அவர் கற்பனைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனாக இருந்ததுனால தான் மனசில் யோசித்துருக்கிறாரு, நான் அவமானப்படுத்த அவளை மனசு இல்லை, எப்படியோ ரகசியமாக தள்ளி விட்டுறேன் அப்படின்னா நான் அவளை அப்படியே விட்டுட்டு நான் எங்கேயோ போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தூதன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இல்லை மகனே, இது தேவ திட்டம், இது பிறக்க போகிறது உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி, அதனால நீ என்ன பண்ணு, மரியாளை ஏற்றுக்கோ, மரியாளை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, அவர் தேவ திட்டத்துக்கு உடனே கீழ்ப்படுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோமானால் நமக்கு ஒரு கனவு போதும். நம்ம கூட வந்து ஆண்டவர் பேசணும், நம்மளிடத்துல தீர்க்க தரிசனமாக பேசணும், அல்லது வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய பழகிட்டோம்னா ஒரே ஒரு கனவு போதுமானது. அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அப்போது நான் கனவுகளுக்கு, என்னுடைய ஒரு கனவு, அதாவது ஆண்டவர் எனக்கு சொல்ல வேண்டியதை ஒரு கனவுல சொன்னால் போதுமானது. நான் பெருசாக எனக்கு இப்போ ஒரு காரியம் முடிவு எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை இன்னைக்கு நான் ஒரு காரியத்தில் முடிவு எடுத்தே ஆகணும். ஆனால் அதற்கு நான் ஜெபிக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், ஒரு தெளிவான நடத்துதல் இல்லை. அதுக்காக நான் அடுத்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை வர்ற செய்தி வரைக்கும் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தால் நல்லதா? இல்லை. இது நான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தில் இருப்பேன்னா எனக்கு ஒரு கனவு போதும். தேவ திட்டத்தை என்னைய சரியாக நடத்துறதுக்கு எனக்கு ஒரு கனவு போதும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். அல்லேலூயா. அப்போ நிறைய நேரத்தில் தேவன் என்னைய தமது திட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றதற்கு பல போராட்டங்கள் போராட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது எனக்கு அல்ல.
நான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்கு இன்னையிலேருந்து நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம். அதாவது இன்னைக்கு, அதாவது விடிஞ்சு திங்கக்கிழமை, நாளைக்கு நான் ஒரு கற்பனை, ஏதாவது ஒரு கற்பனைக்கு கீழ்ப்படிய போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு கற்பனைன்னு வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. இப்போ அடுத்த வாரமா, அந்த ஒரு வாரம் அதை ஒன்று மன்னிக்கிறது அல்லது கோபப்படாமல் இருக்கிறது. எந்த ஒரு காரியம் உங்களுடைய பலவீனம் தெரியும். அப்போ அந்த காரியத்தை எடுத்துட்டு அந்த வாரம் முழுவதும் நான் கோபப்பட மாட்டேன். அந்த வாரம் முழுவதும் நான் எந்த ஒரு காரியத்தை மனசில் வைக்க மாட்டேன். நான் எளிதில் மன்னிக்க போகிறேன். அப்போ அந்த ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் பயிற்சி செய்யுங்க. அப்படி பண்ணும் பொழுது, அப்படி முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதிக பலனை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, கட்டப்படுகிற வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைத்ததை எளிதில் செஞ்சு முடிக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிற பல காரியங்கள் இருக்குது. நான் கற்பனைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவைகள் ஆண்டவர் எளிதில் செய்கிறாரா. அல்லேலூயா. அதே தான் நான் மரியாதை கொண்டு வருகிறேன். மரியாள்கிட்ட ஆண்டவர் இந்த மாதிரி உன் வயிற்றில் ஒரு குழந்தை பரிசுத்த ஆவியினால் ஒரு குழந்தை உண்டாக போகுது அப்படின்ன உடனே மரியாள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே, இல்லை இல்லை, இதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன், இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், ஊர் என்னை என்ன பேசும், உலகம் என்னை என்ன பேசும், அதெல்லாம் அவள் எதுவுமே சொல்லலை. அவள் கேட்டது ஒன்றே ஒன்று, நான் திருமணமாகாதவளாக இருக்கிறேனே. அதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு, நீ பரிசுத்த ஆவி உண்மையில் நிலையிடும்போது நீ கர்ப்பவதி ஆவாயின்னு வார்த்தை சொன்னார். அதுக்கு பதிலாக அவள் ஒரு வார்த்தையுமே பேசலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில் தேவன் ஏதோ செய்ய நினைக்கிறாரு. அதாவது நான் எப்படி ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும்னா, என்ன அதாவது என் அனுமதியே இல்லாமல் ஆண்டவர் எனக்குள்ளே கிரியை செய்யணும். அல்லேலூயா. இப்போது இன்றைக்கி நான் ஜெபிக்க ஆண்டவர் நம்மளை எழுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் நான் இன்றைக்கி எழுப்ப போகிறேன், இந்த நபரை ஜபத்துக்காக எழுப்ப போகிறேன். நாம் எந்த விதமான ஆயத்தமும் இருக்காது, ஜெபிக்கணுங்கிற நினப்பு இருக்காது. அப்படி இருந்தால் ஆண்டவர் நம்ம எழுப்பும்போது நமக்கு உணர்வடையுமா? இல்லை, உணர்வடையாது. நம்ம எப்போ தேவ சமூகத்தில் ஏசப்பா நைட்டே ஜெபிக்கணும், ஏசப்பா நான் காலையில் ஜெபிக்கணும், என்னை எழுப்பி விடுங்க, நான் வேதத்தை வாசிக்கணும், என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஆண்டவருடைய லேசாக அந்த அந்த காரியங்கள்னால ஆண்டவர் நம்ம லகுவாக எழுப்பி விடுவார். இந்த ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இது ஆசீர்வாதங்கள் அல்லது மற்ற காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுது ஏன் அனுமதியே இல்லாமல் ஆண்டவர் எனக்குள்ளே கிரியை செய்யணும். அந்த அளவுக்கு நான் இடம் கொடுத்துருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ளே கிரியை செய்யணும். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற காரியங்களை வெளியேற்றி எனக்குள்ளே சில நன்மையான குணங்களை கொண்டு வந்து எனக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை வெளியேற்றி எனக்குள்ளே பலனை கொண்டு வர இவைகளுக்கெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் அனுமதி கொடுக்குற நேரத்தில் இடத்துல இருக்கக்கூடாது. மரியாதை போல ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. அல்லேலூயா. நான் உமக்கு அடிமை. அடிமைக்கு நான் என்ன, அடிமைக்கு எஜமான் சொல்லிட்டு தான் செய்வானோ, இன்றைக்கி உனக்கு என்ன வேலை கொடுக்க போகிறேன், நான் இன்றைக்கி உனக்கு இன்னென்ன வேலை பிரித்து விட போகிறேன், நீ இதை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அடிமைனாலே அவன் எப்போ தோணுதோ, எஜமானன் எப்போ தோணுதோ அப்போ வேலைக்காரன்ட்ட சில வேலைகளை விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் தேவ சமூகத்தில் இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே என் அனுமதியே இல்லை, என் அனுமதி பெற்று தான் நீங்கள் இந்த காரியத்தை செய்யணும்னு இல்லை, நான் அந்த இடத்துல இருப்பேன்னா இன்றைக்கி என்னை தயவாய் மன்னித்து ஆண்டவரே என்னை லகுவாக்க விட்டு கொடுக்குறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட நான் லகுவாக்க விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களை முழங்கால் படிக்கிட்டு கேட்ட சத்தியத்தின் நிமித்தம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய, கற்பனைகளை பல சத்தியங்களை நான் கேட்டுக்கொண்டே வருகிறேன். கேட்ட சத்தியங்கள்லாம் இது வரைக்கும் என் இருதயத்தில் இருக்கான்னா இல்லை, கேட்ட சத்தியங்கள்லாம் இது வரைக்கும் என் இருதயத்தில் பதிந்திருக்கான்னா இல்லை, கேட்ட சத்தியங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன்னா இல்லை. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அடுத்த முறை செய்தி கேட்கும் பொழுது, அடுத்த முறை நான் செய்தி கேட்க உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆண்டவரே இதற்கு முந்தின செய்தியில் என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்துட்டு அவைகளை நான் பிரயாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த செய்திக்கு உட்காந்து நான் கேட்கணும்ப்பா.
ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வார்த்தையாவது எனக்குள்ள கிரியை செய்யும். அந்த ஒரு வார்த்தைக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவரே இதன் வழியில் நான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் கட்டப்பட நீர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறீர். நான் கட்டப்பட நீர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறீர். ஆமாவியானவரே, நான் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட நானும் விரும்புகிறேன்ப்பா. நீங்க விரும்புறது போல நானும் விரும்புகிறேன் ஆவியானவரே. நீங்க விரும்புகிறது போல நானும் விரும்புகிறேன் ஆவியானவரே. நான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவேன் ஆனால், நான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவேன் ஆனால் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவேன். யோசேப்பை போல ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு ஆண்டவரே நீர் என்னை கட்டுவிப்பதற்கு நான் என்ன லகுவாக்குறேன்ப்பா. ஆண்டவரே சொல்லுங்க, நான் என்ன லகுவாக்குறேன்ப்பா. கடின இருதயத்தோடு நான் அல்ல, நான் என்ன லகுவாக்குகிறேன். நீங்க என்ன வணைங்க ராஜா, நீங்க என்ன உங்க சித்தம் போல வணைங்க. நான் என்ன லகுவாக்கி ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆண்டவரே என்ன ஃப்ளெக்சிபிள் ஆக்குறேன் தேவ சமூகத்தில். ஆண்டவரே நீங்க வணைகிற விதத்தில் நீங்க ஒரு நல்ல சிற்பியா ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு ஆண்டவரே காரியமா என்னை வணைவீராக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே யோசேப்பிட்ட நீங்க போராடவே இல்லை, ஆனா எளிதில் அவ்வளோ பெரிய திட்டத்தை செய்து முடித்தாரு. இன்னைக்கு அதே போல நானும் ஆண்டவரே கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவளா இருப்பேன்னா, கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவனா இருப்பேன்னா, ஆமாவியானவரே எனக்கும் தேவ திட்டம் எளிதில் நிறைவேற்றப்படும். எனக்கு ஒரு கனவு போதும் நான் புரிந்து கொள்ள, நான் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள எனக்கு ஒரு கனவு போதும். ஆண்டவரே தேவ திட்டத்தில் நான் நிற்க எனக்கு ஒரு கனவு போதும் ராஜா. நன்றி ஆவியானவரை. எத்தனை பேர் விரும்புறீங்க தேவ சமூகத்தில் யோசேப்பை போல ஒரு கனவு எனக்கு போதுமானதுப்பா. அந்த ஒரு பக்குவத்துக்கு நான் வந்துடணும். நீங்க என்னோடு கூட ஒய்யாம அடிக்கடி 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 திரும்ப 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 மாற்று சத்தியத்தில் மாற்றி 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 நீங்க பேசக்கூடாது. நீங்க சொல்ற ஒரு வார்த்தையை அது கனவுலையா இருந்தாலும் நான் எளிதில் அதை நான் புரிந்து கொள்ளணும். எளிதில் அந்த தேவ திட்டத்தை நான் விளங்கி கொள்ளுகிற அளவுக்கு நான் தேவ வசனத்தில் வாழ்ந்திருக்கணும். நான் அந்த அளவுக்கு வேத வசனத்தோடு நான் ஒத்து இருக்கணும். அந்த அளவுக்கு நான் தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். இன்னைக்கு நான் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலுக்கு வருவேன்னா ஆண்டவர் என்னோடு கூட போராட அவசியமே இல்லை. ஆண்டவர் என்னோடு கூட போராட அவசியமே இல்லை. எளிதில் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆண்டவர் உணர்த்துறதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இதோ இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா, இதோ நான் உமக்கு அடிமையப்பா. பவுலை போல நானும் உமக்குள்ள கட்டுண்டவளாய் இருக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே நான் உமக்கு அடிமை அப்பா. நீங்கள் உங்கள் சித்தம் போல நடத்துங்க, உங்கள் சித்தம் போல என்னை நடத்துங்க. ஆண்டவரே மரியாளும் இவ்வளோ பெரிய தேவ திட்டத்தை சுமந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு அது கடினமாக இல்லை. ஆண்டவரே கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே சில கற்பனைகள் பாரமாக இருக்குமானால், சில சத்தியங்களை செயல்படுத்த பாரமாக இருக்குமானால் எனக்கு தயவாய் ஆண்டவரே இறங்கி உதவி செய்யுங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. என்னோடு கூட தொடர்ந்து என்னை வழி நடத்துங்க. உங்கள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் கேட்ட சத்தியத்தை கர்த்தர் நமக்குள் செயல்படுத்தும்படியாக தேவனை நோக்கி நாம் ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆவியானவரே, நாங்கள் கற்றுக்கொண்டோம், நாங்கள் கேட்டோம், நாங்கள் கற்றுக்கொண்டோம். பவுலை போல நான் கட்டுண்டவனாய் இருக்கணும். யோசேப்பை மரியாளை போல நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்கணும். ஆண்டவரே, கற்பனை என்பது அது என்னுடைய கற்பனையாக இல்லைப்பா. நீர் கொடுத்த கட்டளையின் கற்பனையில் நாங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்க தேவன் உதவி செய்யும். இந்த வசனம் என்னும் கட்டளைக்கு, வசனம் என்னும் வார்த்தைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் கட்டப்பட்டு இருக்க, நான் கட்டப்பட்டவனாக இருக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளும் என் வாழ்க்கை ஆண்டவரது கற்பனையை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுப்பா. யோசேப்பு ஒரு நாளும் தன் வாழ்க்கையை கர்த்தருடைய கற்பனையை விட்டு விலகலை. மரியாள் ஒரு நாளும் கற்பனையை விட்டு விலகலை. யோசேப்பு ஒரு நாளும் கற்பனையை விட்டு விலகலை. இந்த நேரத்தில் கேளுங்க, ஆவியானவரே, நான் உமது கற்பனையை விட்டு விலகாதபடிக்கு எனக்கு கிருபை தாங்க. என்ன நடந்தாலும் பவுலுடைய வாழ்க்கையில் தேவன் அவரை சந்தித்த ஒரு நல்ல சந்திப்பு என்னன்னா, தமஸ்குக்கு போகிறப்ப அதற்கப்புறமா அவருக்கு தேவன் சந்தித்த இடங்களை எங்கன்னா சிறைச்சாலையும் கப்பல் சேதமோ அடி வாங்குற நேரம், இப்படிப்பட்ட துன்பத்தின் நேரத்தில் கர்த்தருடைய சந்திப்பு வருது. தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நான் ஒரு முறை உமது கற்பனைக்குள் வந்தேன் என்றால் எனக்குள் எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எனக்குள்ள எத்தனை தடுமாற்றங்கள் வந்தாலும், எனக்குள்ள எத்தனை இழப்புகள் வந்தாலும், நான் கற்பனைக்குள்ளாகவே இருக்கிற ஒரு நல்ல மனிதனாக இருக்க
ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனிதனாக இருக்க எனக்கு தேவன் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பரிசுத்த ஆவியானவரே இது அந்த 10வது நாட்களை தேவ சமூகத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர், நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நான் கட்டுண்டவனாக இருக்க, நான் உலகத்துக்கு அல்ல, நான் ஆண்டவரே அன்புக்காக அல்ல, நான் உறவுகளுக்காக அல்ல, நான் தேவ கட்டளைக்காக தேவ கற்பனைக்காக நான் கட்டுண்டவனாக இருக்க இதோ இந்த 10வது நாட்கள்ல ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. 10 கட்டளைக்கு கீழ்ப்படி என்று சொன்னது போல இந்த 10வது நாளும் அது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஏதோ இந்த நேரத்தில் ஆவியானவரை வாஞ்சிக்கிற இருதயங்கள், ஆண்டவரை விரும்புகிற இருதயங்கள், ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற இருதயங்களை தேவன் அறிந்திருக்கிறபடியினால் அவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ இன்று முதல் பக்குவிக்கப்படுகிறபடியினால், அன்றைய பழக்குவிக்கப்படுகிறபடியினால் அன்றைய நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் இப்படிப்பட்ட சத்தியத்தின் கீழ்ப்படிதலுக்கு பக்குவப்படுத்துகிறபடியினால் நன்றி. கீழ்ப்படிய பண்ணுகிற இருதயத்தை கொடுக்கிறபடியினால் நன்றி. முரட்டாட்டம் பண்ண இருதயம் இல்லப்பா ஆண்டவரே. அந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபனை போல செயல்படுத்துகிறவனாய் அல்ல, விரும்பி செயல்படுத்துகிறவனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். விருப்பத்தோடு செயல்படுத்துகிறவனாய், எழுதப்பட்டதாய் செய்கிறவனாய் அல்ல ஆண்டவரே, எழுதப்பட்டதை விருப்பத்தோடு செய்கிற இருதயம் உடையவனாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த தொடர் ஜெபத்தின் 10வது நாள் மாலை வேளையிலையும் தேவன் எங்களோடு பேசின சகல வார்த்தையின் நினைவூட்டுதலுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்கு இந்த 10 நாட்கள் நாங்கள் சத்தியங்கள் கேட்டோம். இந்த 10 நாட்களும் நாங்கள் கேட்ட சத்தியங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியத்தக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராங்க. நமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அந்த இருதயம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த கட்டளைக்கு நாங்கள் கட்டுண்டவனாய் இருக்க, கர்த்தர் பேசின அந்த ஒரு வார்த்தைக்கு, உன்னிடத்தில் பிறப்பது உலகத்தை ரட்சிக்கும் என்றால் எனக்கு அவமானம் முக்கியம் அல்ல, எனக்கு உலகத்தின் ரட்சிப்பு தான் முக்கியம் என்று அந்த வார்த்தைக்கு தன்னை கட்டுப்படுத்தியதான மரியாளை போல ஸ்தோத்திரம். யோசேப்பு, நீ கொஞ்ச நாள் கட்டுண்டவனாய் இருந்தா நீ அநேகருக்கு போஷிக்க முடியும், நான் அந்த கட்டுண்ட வாழ்க்கைக்கு விட்டு கொடுக்குறேன்ப்பான்னு யோசேப்பு வந்தது போல இன்றைக்கு நாங்கள் கட்டுண்டவர்களாய் வாழும்போது, நான் கிறிஸ்துவுக்குள் கட்டுண்டவனாய் வாழும் பொழுது அநேக குடும்பங்கள் கட்டப்படும் என்றால், அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்றால், அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்றால், உலகத்துக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் அறிவிக்கப்படும் என்றால், அந்த கற்பனையாகிய கட்டுண்ட வாழ்க்கைக்கு இந்த 10வது நாட்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஊன்றி கட்டுவீராக மது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.